இந்த வீடியோவில் ஒரு நியூ டைப் ஆஃப் குச்சி டிசைன் பார்க்க போகிறோம். குந்தன் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறேன். அதுக்காக குந்தன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 11.7 mm, சில்க் த்ரெட்டு, கோல்டு கலர், மெரூன் கலர், இந்த 2 த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி போட போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நீடியில் சாரியில் இன்சர்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 times நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரெட் செக்யூராக இருக்கணுன்றதுக்காக. லாக் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக சுற்றி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி லூப் எடுத்து அந்த லூப்புக்குள்ளார ஒரு த்ரெட் எடுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே விழும். இந்த மாதிரி 3 times வந்து வரணும் கவுண்டிங். ஸோ நம்ம 1 time வந்து நாட் போட்டிருக்கிற கவுண்டிங்கும், 2 times வந்து சிங்கிள் க்ரோஷே, 3 times கவுண்டிங் வச்சுக்கலாம். இப்போது 10 times வந்து சிங்கிள் செயின் போட போகிறோம். சிங்கிள் செயின் 10 times போட்டுட்டு ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் கேப் விட்டு வரணும், வளைஞ்ச மாதிரி வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் லூஸாக வந்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிக்கோங்க. இந்த லாக் இங்கே வந்து நம்ம 5 times வந்து லாக் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே 5 times போட போகிறோம். 1 time லாக் பண்ணது, அப்புறம் இப்போ 2nd time போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல saree வந்து ஜரி ரொம்ப வந்துருக்கிறதுனால ஹார்டாக இருக்குது. அதனால தான் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஃபைவ் times வந்து லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி 10 times சிங்கிள் செயின் போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் saree ஃபுல்லாக போடணும். ஃபஸ்ட் ரோக்கு 10 times சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் செயின், அதுக்கப்புறம் 5 times சிங்கிள் க்ரோஷே லாக் பண்ணணும். இது முடிச்சதும் நெக்ஸ்ட் லைன் போடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் போட போகிறேன். சேம் கோல்டன் கலர் த்ரெட்டில் தான் கீழே லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2nd time லாக் பண்ணியிருக்கிற இடத்துல லாக் பண்ணி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 10 times சிங்கிள் செயின் மேலே நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். 15 times வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த டிசைன் வந்து மேக்ஸிமம் 2 hours நம்ம போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் சேவ் பண்ணும் உங்களுக்கு. குவிக்காக ஒரு டிசைன் போடணும், ஆனால் பார்க்க நீட்டாகவும் கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பெருசாக பீடு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல, அதனால் ரொம்ப ஸ்பென்ஸும் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரெட்டும் ஒரு குந்தன் பீடும் இருந்தால் போதும். உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 hours இந்த டிசைன் முடிஞ்சிடும். ஸோ நான் 15 times போட்டுட்டு கீழே 2nd times லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கேப்பில் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு கீழே அகைன் வந்து 2nd, 3rd, 4th வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு 5th லாக் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த 10 times சிங்கிள் செயின் மேலே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இது முடிச்சதும் நம்ம மெரூன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் வரும் saree ஃபுல்லாக. ஓகே, நான் 3rd லாஸ்ட் லைனுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம டிசைனே வந்து இது போட்டு முடிச்சா முடிய போகுது. புதுசாக போடுறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் கற்றுக்குறேன்றவங்களாம் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் மெரூன் கலர் த்ரெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு சிங்கிள் செயின் வந்து 5 times போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த சென்டராக வர இடத்துக்கு லாக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 5 times பத்தலைன்னா 6 times போட்டுக்கோங்க.
இழுத்து வராமல் கரெக்டாக அந்த லென்த்து வந்து லைன் மாதிரி உட்காரணும். அந்த மாதிரி வரணும். 5 தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் லூஸாக போடுறவங்களுக்கு 6 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 4 டைம்ஸ் சிங்கிள் செயின் அகைன் போட்டு கீழே லாக் பண்ணியிருக்கிற மெரூன் கலர் த்ரெட்டில் தான் நான் லாக் பண்ணுறேன். கோல்டு கலர் த்ரெட்டில் லாக் பண்ணாதீங்க. சாரியை டர்ன் பண்ணி மெரூன் கலர் த்ரெட்லேயே லாக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். 1 டைம் சிங்கிள் செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிளோட சென்டரில் நீடில் இன்செர்ட் பண்ணி இந்த சர்க்கிளை சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். இந்த சர்க்கிள் எண்ட் வரைக்கும் போடணும். இதில் கவுண்டிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. எண்ட் முடிகிற வரைக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கீழே மெரூன் கலர் அட்டாச் பண்ணியிருக்க இடத்துலையே லாக் பண்ணுறேன். நான் பண்ணிவிட்டு அகைன் 5 டைம்ஸ் சிங்கிள் செயின், 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு போட்டுட்டு கீழே கோல்டு அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய லைன் இடத்துல இதை வந்து லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு 1 டைம் அகைன் லாக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ லாக் பண்ணுற இடத்துலேருந்து அகைன் நம்ம செயின் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக முடிய போகுது. அவ்வளோதான். இந்த லைன் முடித்தா முடிஞ்சிருச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்குற கஸ்டமர்ஸ்லாம் இந்த டிசைன் போட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கும் வேலை முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல குந்தன் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கலாம். ஒரு டைமுக்கு க்ளூ போட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 டைம்ஸ்க்கு ஒட்டுக்கா க்ளூ போட்டு கூட நம்ம வைக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது இந்த க்ளூ. பாருங்கள், குந்தன் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், உட்காந்துக்கும். அவ்வளோதான், நம்ம டிசைன் ரெடி. சிம்பிள் டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா இதை போடலாம். முடிச்சாச்சு. நம்ம ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.